நீ உன் ஃப்ரெண்ட்ஷிப்ப பத்தி மட்டும் கவலைப்படுற, ஆனா உன்னோட நிலைமைய பத்தி யோசிக்க மாட்டேங்கிற. ஆனா நடந்ததை நான் எப்படி எடுத்துக்கிறேன் தெரியுமா? இந்த நகைய வச்சுதான் உன்னோட வியாதிய குணப்படுத்தணும். அதனாலதான் நகைய குடுக்க விடாம அத அந்த கடவுள் தடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு பாட்டி. இனிமே என்ன காப்பாத்துறதுல என்ன ஆக போகுது? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உன் வாயால சொல்லாத மகிழினி. நீதான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இப்ப தனியே மரமா அழுதுகிட்டு இருக்க. சரி, நான் என்ன சொன்னாலும் நீ ஏத்துக்க மாட்ட. நீ உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்ட. இனியாவது மத்தவங்கள பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு உன்னோட உடம்ப பாரு மகிழினி. உன்னோட வியாதிய எப்படியாவது குணப்படுத்தணும். நாளைக்கே நாம ஒரு நல்ல டாக்டரா பார்க்கலாம். சொல்லு மதி. மகிழ், நீ அப்பாவுக்கு உதவி செய்ய நகையை கொடுக்க வந்தப்போ ஆதி உன்னை 3வது மனுஷன்னு சொல்லி இன்சல்ட் பண்ணிட்டான். அத நினைச்சு நீ ரொம்ப அப்செட் ஆயிருப்ப. சாரி மகிழ். அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதடி. நான் ஏன்டி ஃபீல் பண்ண போறேன்? அந்த அர்ஜுனால உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உன் வீட்டுக்கு வந்தேன். ஆனா ஆதி அவனே ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டான். அதனால எனக்கு சந்தோஷம்தான் மதி. ஆதி உன் மேல ரொம்ப அக்கறையா இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது போதும் மதி. ஆதி உன்னையும் குடும்பத்தையும் நல்லா பாத்துப்பான். எதுக்கடி அழுற? நீ எவ்வளவு அவமானப்பட்டாலும் எனக்கு உதவி செய்வேன்னு வந்து நிக்கிறியே, எப்படி மகள்? எப்படின்னா, நீ என்னோட ஃப்ரெண்டடி. நான் உனக்கு உதவி செய்யாம வேற யார் செய்வா? மகள், அன்னைக்கு நீ ஆதி வீட்டுக்கு வந்தப்ப ஆதி உன்னை பத்தி என்ன சொன்னான்னு நீ கேட்ட. ஆனா நான் அவன் ஒன்னும் சொல்லலன்னு சொல்லிட்டேன். ஆனா நான் சொன்னது உண்மை இல்ல மகள். ஆதி உன் மேல ரொம்ப கோபமா இருக்கான். உன் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். என்னையும் உன் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னா மகள். ஆனா நான் அதுக்கு ஒத்துக்கல. யாரு நினைச்சாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப பிரிக்க முடியாதுன்னு அவன் கிட்ட சொல்லிட்டேன். அவன் உன்னை வெறுக்கிறது தப்புன்னு நான் அவன் கிட்ட எடுத்து சொன்னேன். ஆனா அவன் எதையுமே கேட்கிற மனநிலைமையில இல்ல மகள். ஏ லூசு, இதுக்காக அழுத? அவன் என்ன பார்க்க பிடிக்கலன்னு சொன்னா சொல்லிட்டு போறான். உண்மையிலேயே எனக்கும் தான் அவனை பார்க்க பிடிக்கல. அவன் உன் வீட்டுக்கு வருவான்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த நேரத்துல வந்திருக்கவே மாட்டேன். நான் தான் ஆதிய வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கிட்டேனே. அதுக்கப்புறம் எதுக்கு மதி அவன் பேசுறதெல்லாம் கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவன் என்ன 3வது மனுஷன்னு சொன்னதுக்காக நானே வருத்தப்படல. நீ எதுக்கு வருத்தப்படுற? அவன் என்ன வெறுத்தாலும் திட்டினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் உன்கிட்ட பாசமா நடந்துகிட்டாலே போதும். சரி மகள். அப்புறம் இந்த ஸ்வேதா எனக்கும் ஆதிக்கும் நடந்த கல்யாணம் செல்லாதுன்னு கோர்ட் மூலமா சொல்ல வைக்கணும்னு ஆதியோட அம்மாவுக்கு செக் வச்சிருக்கா. என்னால இந்த வீட்டுக்கு மருமகளா ஆதிக்கு மனைவியா இருக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்ல. அதனால எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல மகள். அப்படி சொல்லாது மதி. உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நீ ஏத்துக்கோ. ஆதி உன்னை நல்லா பாத்துப்பான். அவனை மிஸ் பண்ணிடாத. இல்ல மகள், எனக்கு நடந்த கல்யாணம் ஒரு ஆக்சிடென்ட். நான் எப்பவும் உன் வாழ்க்கையை பத்தி மட்டும்தான் கவலைப்பட்டு இருக்கேன். என்ன பத்தி கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்ல மதி. என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு. உன்னோட வாழ்க்கையை பாரு மதி. இனி ஆதிதான் உன்னோட புருஷன். அதுல எந்த மாற்றமும் இல்ல.
நீயா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத.